பரவாயில்லையே, ப்ரொஃபஷனல் மாதிரி கட் பண்ற. இந்தா. இப்ப பாரு. ஆரம்பமே அசத்தலா இருக்கா? பாரு பாரு. காவ்யா, ஜீவா, கேஜே. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல இதை அழிச்சிரு. ஏய், இரு இரு எனக்கு தெரியாது, நீ அழிச்சிரு. இரு. எதுக்கு பதற? ఇక్కడ చూడు. வெயிட். ஓகே, எப்படி? வேற லெவல்ப்பா. அப்போ அந்த கை. இந்தா. பல வித்தைகளை கையில வச்சிருக்கே போல. எங்க அம்மாக்கு வச்சு விட்டேல, அத பார்த்துதான் கத்துக்கிட்டேன். எப்படி? நிஜமா வாடா? டேலண்ட் தான். அதே நேரம் நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான வில்லனும் கூட. என்ன சொல்ற? தனி இடம், கூட யாருமே இல்லை. நீயும் நானும் மட்டும்தான். உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. கையில வேற மெஹந்தி வச்சிருக்க. அப்படியே உன் முகத்து பக்கத்துல வந்து அப்படியே கண்ணத்துல பச்சக்குன்னு. அதுக்கு முன்னாடி பல்லார்னு உன் கண்ணத்துல ஒண்ணு விழுமே. அதுக்கு என்ன செய்வ? முடியாது. அதான் கையில மெஹந்தி வச்சிருக்கியே. மெஹந்தி கலைஞ்சா உனக்குதான் பிரச்சனை. கேக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவ? அதே நேரம் அந்த மெஹந்தி உன் கண்ணத்துல ஒட்டிக்கும். கழுவினாலும் போகாது. அப்போ ஊரே உன்னை பார்த்து கேக்கும். அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவியோ அதே பதில தான் நானும் சொல்லுவேன். பொடி இறக்கம் இல்லாத கிராதகி. போடா ஒழுக்கம் இல்லாத கிராதகா. அனிதா குட்டி, நீ எங்கடா இங்க? மாமா, அந்த கோலத்தை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளியா? கரெக்டா இருக்கா பாக்குறியா? குடுமா. காவியா அக்கா, மெஹந்தியா? சூப்பரா இருக்குக்கா. சரி பாப்பா. யார் போட்டு விட்டா? நானே போட்டுக்கிட்டேன்டா. ரெண்டு கையிலும் நீங்களே எப்படிக்கா போட முடியும்? ஆஹா, எம்மாடி, இது ஒரு நல்ல கேள்வி. மாமா, உண்மைய சொல்லு. நீ தானே காவியாக்காக்கு மெஹந்தி போட்ட? இல்லையே, நான் எதுக்கு? பொய் சொல்லக்கூடாது மாமா. யாராலையும் ரெண்டு கையில மெஹந்தி தானா போட்டுக்க முடியாது. காவியாக்காக்கு நீ தானே போட்டு விட்ட? அப்ப எனக்கும் போட்டு விடு. இப்ப நீ போட்டு விடல, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நாலடி உடம்புக்குள்ள 4 பாட்டில் விஷத்தை வச்சு வளர்த்து விட்டுருக்காரு. உட்கார். இந்த மூடும் செட் ஆயிடுச்சு.
இது வேண்டாங்க. இது வரணும். இது நல்ல கடை இருக்கு. ஒரு இது ஜோக்கர் வரும், வந்துச்சுன்னா வரும். ஆட்டம் நமக்கு தான். ஏய் பாத்தியா, மாப்பிள அங்க பாரியா நல்ல காடு அது அது எடுக்க கூடாதியா? எதுக்கு செட் ஆகும் அது? ஆட போயா. யோ நல்ல காடியா விட்டு இரு பேசாம இரு. உன் கையால் நல்ல காடை எடு. காடா நானா? எடியா மாதிரி பண்ணுங்க. சீக்கிரமா ஏதாவது ஒரு காடை போடுறா. ஏய், எனக்கு வேண்டிய காடை அங்கேருந்து வந்து என்னடா அர்த்தம்? எனக்கு செட்டு சேர வேண்டிய காடா அது. மாப்பிள கரெக்டா ஒண்ணு பார்த்து போடு. பாத்து விடு அடிச்சிடுவாரு. ஐயோ இந்த கார்டு தான்ப்பா வேணும். வந்துருச்சு. டிக்கு கேம் ஓவர். யோ யோ அத சொன்னலையா இப்படி சரி சொல்லிட்டியா? சாரி மாமா. மாமா ஓ மாமா, எப்ப பார்த்தாலும் நீ தான் ஜெயிச்சிட்டு இருக்க. இப்ப பாரு, நானும் ஃபுல் பாயிண்ட். ஓ நீயுமா? 50. அத்தை, நான் கேம்ல இருக்கேனா போயிட்டேனா கொஞ்சம் பாருங்களேன். பாரு. ஏற்கனவே 198, இப்ப 80. அவுட். டேய் நீ அவுட்ரா. ஆச்சரியமா இருக்கு மாப்ள. மாமா. அது எப்படி மாப்ள? எல்லா ரவுண்ட்லயும் நீங்களே டிக் அடிச்சிட்டு இருக்கீங்க, புரியலையே. சரி அதை விடுங்க, கேம்ல என்னோட நிலைமை என்னமா அதையும் சொல்லு. மாப்பிள லிங்கோ சீட்டாட்டத்துல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது போட்டிருக்கேயா. ஏதோ சரியான கார்டு வந்துருச்சு அதான். அடுத்த ரவுண்டுக்கு தாங்க வேணா மாட்டேனா அதை மட்டும் சொல்லு. பார்த்து சொல்லு. நான் ஆட்டத்துல இருக்கேனா? இல்லனே, எல்லாருமே அவுட். எல்லாரும் அவுட்டா? அவ்வளவுதான். அட என்ன சோலாவா அடிச்சிட்ட? போச்சா? இன்னைக்கு இவர்தான் சூப்பர் டே. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். நினைச்சு கூட பார்க்கலையே. சூப்பர். என் மாமனுக்கு என்ன வேலையா வெட்டியா? 3 வேளையும் நல்லா சோத்த தின்னுபுட்டு ஊரை சுத்திக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கழிச்சு ஒரு பக்கமா படுத்து எந்திரிச்சு சீட்டு விளையாண்டுகிட்டே இருப்பார் இல்ல மாமா? ஏய் அதானே அண்ணே, நம்ம மாமா செய்யற வேலை சாப்பிடுறது மட்டும்தான் நினைக்காத. தலைவர் நல்லா சமைப்பாப்ல, வீடு கூட்டுவாப்ல, நல்லா சேலை துவைப்பாப்ல, வீடு துடைப்பாரு. என்ன மாமோய், இந்த வேலையெல்லாம் சூப்பரா செய்வீங்கல்ல? சொல்லவே இல்ல. ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்னண்ணே இது, மாமா கிட்ட இருந்து பதிலே காணோம். டே அதெல்லாம் பெரியப்பா இருக்கிறப்ப மாமா எப்படா பேசுவாரு? என்ன மாமா? ஏன்னா தண்டச்சோத்தை போட்டு வளர்க்கறது பெரியப்பா தானே. மாமா பக்கத்துல உட்கார்ந்து இப்படி கைய காலை புடிச்சு விடுறதுக்கு தான் பெரியப்பா சோத்தை போட்டு வளர்க்கறாரு போல இருக்குடா. யாரும் பார்த்து என்னடா பேசுற? இருங்க, இப்படி வாங்க. சுமார் பண்ணுங்க. இந்த பக்கம் வாங்க. வேணும்னே பண்றாங்க. வாங்க. டேய் டேய் சொன்ன கேளுங்க. அமைதியா இருங்கப்பா. நிறுத்துங்க. எதுக்குடா இப்படி ஒரு சாதாரணமான விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? ஏன்டா சண்டை போடுறீங்க? எது மாமா சாதாரண விஷயம்? உங்களை பத்தி ஒருத்தன் மோசமா பேசுறான், அவனை சும்மா அவனை சொல்றீங்களா? ஏங்க அவனை அங்கேயே அறுத்துருப்போம் மாமா. சட்டையை கிழிச்சதோட நான் விட்டேன். டேய் கிழிச்சா மாமட தைரியம் இருந்தா ஒத்துக்கு வாடா. வாடா. ஏய் வாடா. என்னடா? ஏய், அடா பம்பு பண்றதுமே வருவீங்களாடா? அப்ப அவன்தாப்பா. மாமா விட்டுருங்க. மாப்பிள்ள நீங்க தப்புதாயா. அவனுக்கு பேசுனது தப்புதாயா. அவனுக்கு சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறியா? மன்னிச்சிரியா? ஐயோ நீங்க எதுக்கு? அது எப்படின்னு? ஊர்ல போற வரவெல்லாம் என் புருஷனை கேவலமா பேசுவானுங்க. அதை நாங்க பார்த்துட்டு பொறுத்துட்டு போணுமா? என்ன, இதுக்குதான் கல்யாணத்துக்கு வான்னு கூட்டிட்டு வந்தியா?
இப்படி அவமானப்படுத்தி மூக்க இருக்கதா கூட்டிட்டு வந்தியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுண்ணே. என் புருஷனை அவமானப்படுத்தின இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். மஞ்சுமா அவசரப்படாத. மஞ்சு ஒரு நிமிஷம். எனக்கு வர கோபத்துக்கு நானே என்ன எம்மடி இதைய துரையோ இல்ல வேற யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற விஷயமா? யாருமா இவனுக்கு அறிவு கிட்டும் பயிலவ பக்கமா இல்லாத பசங்கம்மா, சின்ன பயிலவமா ஏதோ வார்த்தை அள்ளி கொட்டிட்டானுங்க. இத பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றத கேளு. என் கண்ணு முன்னாடியே இப்படி பேசினவனுங்க எங்க முதுகுக்கு பின்னாடி எப்படி எல்லாம் பேசுவானுங்க. மஞ்சுமா, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாது. லிங்கத்திட்ட நான் பேசுறேமா. லிங்கம், பெரிய தப்பு நடந்து போச்சியா. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்க. நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளியா. இந்த மாதிரி உனக்கு அவமானம் நடந்ததுக்கு நான் தான் என் பொறுப்பேற்றுக்கணும். ஐயா, என்ன மன்னிச்சிரியா. மஞ்சுமா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணியா. என்னன்னு நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க ஏன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காதீங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. மஞ்சுமா, அண்ணனை இப்படியா வருத்தப்பட வைக்கிறது? எப்படியே போய் தொலைங்க. ஆனா என்னால இந்த அவமானத்தை மறக்கவே முடியாது. நான் போறேன். மஞ்சு, ஏம்மா மஞ்சு, சொல்லுடா. மஞ்சுமா, மஞ்சு. டேய், இன்னும் என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. போங்கடா. போடா. உள்ளே பத்தி வச்சிருக்கா. என்ன உசுரோட புதைக்கிறதுனா புறந்து தொலைச்சிருக்கானுங்க. போடா. மாமா பரவாயில்ல மாப்பிள்ள மாமா, லிங்கம், விடுங்க. அம்புட்டு பேர் என்ன மன்னிச்சிருக்கையா. அவனுங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறியா? மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்க. மாமா என்ன மாமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை மாமா. இதை விட்டுருங்க. கல்யாணத்துக்கு 1008 வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. அட போங்க மாமா, வேற வேலையை பார்ப்போம். மாமா சரி மாமா, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் மாமா. நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, இங்க வாங்கடா. மாமா, இங்க வாங்கடா. டேய், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்கடா நீங்க. பெத்த பிள்ளைய விட நீங்க எனக்காக துடிச்சிங்க பாரு. என்ன மாமா? மாமா, இல்லடா, நாமளும் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தானே மாமா. ஆமா, நீங்களும் எனக்கு பிள்ளைங்க தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. மாமா, நல்லா இருக்கணும். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா. நல்லா இருப்பீங்க. விடுங்க, பாத்துக்கலாம். உங்களெல்லாம் நான் வருத்தப்பட வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கடா. ஏன் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் வரேன். மாமா, டேய், போடா. தம்பி, அண்ணா, நம்ம வீட்லயே வச்சு என் மேலேயே கை வச்சு அசிங்கப்படுத்தி விட்டானுங்கடா. ஆமாண்ணே, சட்டையை வர கிழிச்சு விட்டானுங்கண்ணே. விடக்கூடாதுடா. ஆமாண்ணே. விடவே கூடாது. கல்யாணத்துக்கு தான் வந்தானுவ. இவனுவளை கதற விட்டு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டணும்டா. ஆமாண்ணே, கண்டிப்பா நிறுத்தணும்ண்ணே. இதை விட்ட நமக்கு வேற வேலையே இருக்க கூடாது. பார்த்திபன், ஹாய் பிரியா. ஹாய். ஆ, பிஸியா இருக்கீங்களா? இல்ல பிஸிலாம் இல்ல. சைட்ல முடிஞ்ச ஒர்க்கெல்லாம் ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க.
அதான் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சு. உட்காருங்க ஆ, உட்காருங்க. ம் ஆ ஹாய் ஓகே ஆ பாய் ஹாய் எப்படிடா எல்லா நேரமும் சிரிச்சுட்டே இருக்க? ஏங்க சிரிக்கிறது ஒரு தப்பா? எங்க 2 மாமாவும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டத பத்தி அப்பா சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. உங்க மாமாவை பத்தி தப்பா பேசினது தப்புதான். தூக்கி வளர்த்தவர் பிரியா. என்ன இருந்தாலும் எங்க வீட்டு பெரியவர். அவங்க பேசுனது தப்பு தானே? ஐயோ தப்புதாங்க. உங்களை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியல. ஏய் என்னம்மா நீ சிலம்ப சண்டையில தோத்ததுனால எங்க மேல கோவமா இருக்கானுங்க. ஆனா எங்க மேல இருக்கிற கோவத்தை எங்க மேல தானே காட்டணும். அதை விட்டுட்டு இத்தனை பேர் முன்னாடி மாமாவை அசிங்கப்படுத்தினதும் எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. மன்னிச்சிடுங்க பார்த்தி. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹே நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற? ஆக்சுவலா சண்டையை அவாய்ட் பண்ணதே அப்பாவும் மாமாவும் தான். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? துரை மாமா ஈகோ பார்க்காம எங்க அத்தை கிட்டே மன்னிப்பு கேட்டாரு. சான்ஸே இல்லை தெரியுமா அவரு? வா உண்மையிலே மாமா பெரிய மனுஷன். இல்லங்க அவங்க செஞ்சது தப்பு. எந்த வகையில பார்த்தாலும் பெரிய தப்பு. இதை பாருங்க, நாம அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நாங்களும் மறக்க முயற்சி பண்றோம். நீங்க அங்கேயே நின்று வருத்தப்பட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். நான் இந்த 2 பயலங்களையும் என்னதான் பண்றது? சொன்னாலும் திருந்துற ஜென்மமாவே தெரியல. விடு, இந்த வயசுக்கு மேலெல்லாம் அவனுங்களை சொல்லி எல்லாம் திருத்த முடியாது. தானா பட்டு தான் திருந்துவானுங்க. அதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆ? நம்பவே முடியலங்க. இதே வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? வேற குடும்பமா இருந்தா தானே. இங்க நாம அப்படி இல்லையே. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனா சொந்தக்காரங்களா இருந்தா கூட இவ்வளோ அஃபெக்ஷன் 2 குடும்பத்துக்கும் வந்திருக்காது. அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கும். இனிமேலும் இப்படித்தான் இருப்போம். ஆக்சுவலா அடிதடியா ஆயிருக்கும். நல்ல வேலை அப்பாவும் மாமாவும் தான் வந்து பிரச்சனை பெருசாயிடும்னு தடுத்தாங்க. இருந்தாலும் அவனுங்க பண்ணது தப்பு தான் காவியா. தப்புதான்டா. அதான் விஷயத்த கேள்விப்பட்டதும் உன்னை பார்க்க வந்துட்டேன். இதை பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதை மன்னிச்சு மறந்துட்டு போறதுதான் சரி. கல்யாணம்ன்றது சந்தோஷமான விஷயம் இல்ல. ஆமாங்க, கடந்துதான் போகணும். காவியா, நீ சிரிச்சன்னு வையேன், அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கும். அதை விட நீ கோவப்படுவ பாத்தியா, அப்போ ஒரு மாதிரி வேற லெவல் கியூட்னஸா இருக்கும். ரொம்ப பேசணும், நிறைய பேசணும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் கிளம்பவா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். கிளம்புங்க. குட் நைட். குட் நைட்.
ஆனா இப்ப நீ வருத்தப்படுற பாத்தியா, அதான் ஒரு மாதிரி வலிக்குது. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. இந்த பாசம் இருக்கு பாத்தியா, இதுக்கு தான் நான் க்ளீன் போல்ட் ஆயிட்டேன். கியூட். I love you.